அடுத்தது வந்து அஹ், அருணாச்சலம் சிவா கேளுங்க. சார் வணக்கம். இங்க கொஞ்சம் நெட்டு ஸ்லோவா இருந்ததுனால எனக்கு கேட்குது. வணக்கம். கேக்குதா சார்? வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குது கேக்குது. நன்றி. ஏன் இப்ப அவங்க அம்மா கேட்ட மாதிரி இப்ப சூரியன், சாரி, சூரியன் வீட்டுல செவ்வாய் ஆகுது. இப்ப சந்திரன் வீட்டுல இருந்தா செவ்வாய் பலம் இறங்கிடாரு, குறைஞ்சிருது. சந்திர வீட்டுல இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய். அங்க ஆல்ரெடி நீர் ராசி. ஹலோ. அதான் சொல்றேன். சந்திர வீட்டுல செவ்வாய் இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா நீசம் நீர்ராசி. அப்ப சந்திர வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது ராஜசோனம் வேலை செய்யுமானா அது அப்படியே என்ன சொல்றது, அந்த அந்த வீட்டுல இருக்கிற செவ்வாய் வந்து பூத்த நெரு, அதாவது தணல், கங்கு. அது எரியாது, ரொம்ப அமைதியா இருக்கும். ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். அதை தூண்டி விட்டீங்கன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வந்து ரொம்ப சாத்வீக குணம், அவங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. செவ்வாய் வந்து வெளிக்காட்டிக்கவே காட்டிக்காது தன்னோட. ஏன்னா அம்மாவோட இருக்கும்போது பயப்பட்டிருப்பான், அடைக்கதான் வாசிக்கும். ரொம்ப சாத்வீகமா தான் இருக்கு. அங்க செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாலும் சந்திரன் வீட்டில் இருக்கும் பொழுது சாத்வீகம் வேலை செய்யும். ஆனா இந்த ராகு கூட சேர்ந்தா எப்படி இருந்தாலும் தாமஸ் கொண்டு இருக்குவாங்க. ராகு கூட சேரக்கூடாது. செவ்வாயோட ராகு சேரும்போது சேர்ந்த கிரகத்தினுடைய பண்பு, அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டா, இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனா ஆகாத ஃப்ரெண்டு சேர்த்துட்டா வீட்லயே தண்ணி அடிக்கிறவர் இருக்காங்களவா, வீட்டுக்கு கூட்டு வந்தே அம்மா 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 அம்மாவே பார்த்தாலும் அப்படி கெட்டு போற பையன் இருக்காங்களவா. அப்போ லக்னத்தை பொறுத்து ராகு நன்மை தீமை செய்வான். அப்போ அந்த தாமச குணம் செவ்வாய்க்கு ஒட்டிக்கும். தனித்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. ரொம்ப அவங்க அவங்க ரொம்ப வந்து சாத்தியகமா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள கோவம் ஃபுல்லா இருக்கும். அவங்கள தூண்டி மட்டும் விட்டுறக்கூடாது. ஊதி 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 பெருசு பண்ணிட்டா அப்புறம் அது பெருசாயிடும். ஆனா சாத்வீகமா இருப்பாங்க. ஆனா ராகு கூட சேர்ந்தா எப்படி இருந்தாலும் குணக்கேட்டை உருவாக்கும். அது சந்திரன் வீடாக இருந்தாலும் குணக்கேட்டை உருவாக்கும். என்ன, சூரியன் வீட்டில் இருக்கிற பவர் இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதாவது நீங்க நீசம், நீசமா இருந்தால் என்ன கேட்டீங்கன்னா, நீசத்துக்கு இன்னொரு தன்மை உண்டு. நீசத்தனமான காரியங்களை செய்யும், தகுதியற்ற செயல்களை செய்யும். நீசம் பெற்ற கிரகம் தனித்து இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அது அமைதியாயிரும். நீசம் பெற்ற கிரகம் பாவ கிரகத்தோடு சேரும் பொழுது என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா, தகுதியற்ற வேலைகளை செய்ய வைக்கும். என்ன சொல்றது, இது இதெல்லாம் தரமா, இதெல்லாம் தகுதியான்னு கேட்கிற அளவுக்கு செய்யும். செவ்வாய் ராகு சேர்க்கை கடகத்தில் இருக்கும் பொழுது ராகு தூண்டி விட்டதுன்னா தரக்குறைவான வேலைகள், பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய வேலைகளை செய்யும். தகுதி, அதாவது நீசத்தனமான வேலைகளை தூண்டி விடும். செவ்வாய் தூண்டி விட்டு அது நீசத்தன்மை தான் முதல்ல காட்டும். நீசங்கிறது என்ன? நீசங்கிறது என்ன? தரமற்ற தகுதியற்ற செயல்கள், தகுதி குறைவு. தகுதியற்ற செயல்களை செய்யும். அதனால ராகு கூட சேரக்கூடாது. ராகு கூட சேர்ந்தால் அது குருவோட வீட்லயோ குருவோட பார்வையிலையோ இருக்கணும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. செவ்வாய் ராகு சேர்க்கையை பொறுத்தவரையிலும் ராகு லக்னத்துக்கு யோகாதிபதியா இருந்தா பிரச்சனை இல்லை. லக்னத்துக்கு ராகு யோகாதிபதி, இப்ப கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் ராகு சேருது. கன்னி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய், ராகு யோகாதிபதி கன்னி லக்கணத்துக்கு. அந்த யோகாதிபதி சேர்ந்து மகரத்திலே இருந்தால் கூட அந்த சம்பாதிக்கணும், அந்த பொருள் தேடணும், பெரும் செல்வத்தை தேடணும், அந்த அகங்காரம் இருக்கும். இருந்தாலும் லக்னத்துக்கு யோகாதிபதினால ராகு அப்படி அமைக்க விட்டுருவோம். அப்பமே நமக்கு சொல்லக்கூடிய லக்னம் 2, 4, 7, 8, 12 இதுல இருக்கக்கூடாது. கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடம் மகரத்தில் இருப்பார் செவ்வாய், ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பெருசா பாதிப்பு கொடுக்காது 5ல் இருந்தாலும். இந்த கன்னி லக்கணத்துக்கு மட்டும், கண்ணில ராகு யோகா அப்படி செவ்வாறாக சேர்க்கை இருக்குன்னா ராகு மிகுந்த யோகாதிபதியா இருக்கும் ஜாதகத்துக்கு. அப்படி இருந்தால் அதனால நன்மை உண்டு, அதனுடைய தோஷம் பெருசா வேலை செய்யாது. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 1, 2, 4, 7, 8, 12 அப்படிங்கிற வீடுகள்ல செவ்வாய் தனித்து இருக்கிறதா நல்லது, இல்ல செவ்வாய் இல்லாம இருக்கிறது நல்லது. செவ்வாய் வந்து பாவகிரகத்தோடு சேர்ந்தால் அதனுடைய வேலையை அது காட்டத்தான் செய்யும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்கு, லக்னம் அப்படிங்கிறது அவருடைய சுரூபம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனோஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமூகத்தோட ஒரு இணங்கி பழகுதல், காமத்தை அனுபவித்தல், 8ஆம் இடம் என்பது நெகட்டிவ் சிந்தனை, 12ஆம் இடம் என்பது அமைதிப்படுத்தும் மனம். இதுல போய் இருக்கும் பொழுது ராகு செவ்வாய் சேர்க்கை லக்னத்துக்கு நண்பரா இருந்தா வேகம் குறையும், கொஞ்சம் நன்மை செய்யும்.
ஆனா இருந்தாலும் தீமை தீமைதான். இந்த செவ்வாய் ராகு நான் சொன்ன இந்த வீடுகள்ல லக்னத்திற்கு 1, 2, 4, 7, 8, 12 இல்லாம மத்த இடங்கள்ல சேர்ந்து நிக்குதுன்னா ராகு யோகமாகி அது மிகுந்த யோகம். ராகு யோகமாகி நல்லா புரிச்சுக்கணும். ராகு லக்னத்திற்கு யோகாதிபதி ஆகி இப்ப என்னென்ன லக்னத்துக்கு ராகு யோகாதிபதி இருப்பாரு? மேஷம், ம், ரிஷபம், ம், கன்னி, ம், மகரம், ம். அதாவது கடகம். கடகம், கடகம். கடகம், கடகம். ராகு லக்னத்துக்கு யோகாதிபதி தான். மேசம், எருதான ரிஷபம், அதுக்கு அடுத்தது கடகம். கடகம், அதுக்கப்புறம் கன்னி, அதுக்கப்புறம் மகரம். இந்த லக்னத்துக்கு ராகு முதன்மையான யோகாதிபதி வருவார். இந்த லக்னத்துக்கு யோகாதிபதினாலும் மேச லக்னத்துக்கு ராகுவை பொறுத்தவரையிலும் யோகாதிபதி என்றாலும் அவர் இருக்கிற தன்மையை பொறுத்து தான் அவருடைய வேலை. எப்படி இருந்தாலும் அந்த பகைத்தன்மை உண்டு. அதுக்கு அடுத்தது மிதுன லக்னத்திற்கும் மகர கும்ப லக்னத்திற்கும் மகரம் தான் சொல்லிட்டோம். கும்ப லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் ராகு பெரும்பகுதி கெடுதல் செய்ய மாட்டார். ராகு கெடுதல் செய்யற வீடு யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடக சிம்ம. இதுல கடகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்தை பொறுத்து அவர் யோகாதிபதி என்றாலும் கூட இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கிற தன்மையை பொறுத்து தான் ராகுநாள யோகம். இல்லைன்னா கடகலக்கணத்துக்கு போட்டு வாங்கிட்டு. அதாவது கடகலக்கணத்துக்கு எப்படி கோரணுங்கிறானா கடகலக்கணத்துக்கு ராகு வந்து உபஜெய ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த வீடுகள்ல ராகுக்கு வந்து இந்த உபஜெய ஜென்மஸ்தானத்தில் ராகுக்கு வந்து கடகலக்கணத்துக்கு அந்த வீடும் நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பா இருந்தது. இப்போ 3ஆம் இடம்னா என்ன? கடகலக்கணத்துக்கு கன்னி. இப்போ ராகுனுடைய ராஜயோகஸ்தான வீடு கடகம். அதுக்கு அடுத்தது அந்த ராஜயோக ஸ்தான வீட்டுக்கு அது அமர்ந்திருக்கிற வீடும் கன்னி, அதுவும் ராஜயோகஸ்தான வீடு. இப்படி வந்து அந்த ராகுவிற்கு இடைவிடாது 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருந்தால்தான் அந்த பூமேடை தண்ணில் உழவும் ராஜயோகம். இல்லைன்னா அது ராகு கடகலக்கணத்திற்கு பெரும்பகுதி பெருசா யோகத்தை செய்யறது இல்லை. சந்திரனை பகையா என்றதுனால பெரும்பகுதி யோகத்தை செய்யறது இல்லை. இது அனுபவத்துல கண்ட உண்மை. ஆனா அதே கன்னி லக்கணத்திற்கோ மகர லக்கணத்திற்கோ அப்படி கிடையாது. அவர் கெட்டுக்கு வந்தா கூட ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம மகர லக்கணம், நம்ம இவரு யாரு சுப்பிரமணிய சார் வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்திற்கு விருச்சிகத்துல ராகு இருக்கு. விருச்சிகத்துல ராகுனுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கு. அது மற்ற சனி ராகு சேர்க்க லக்னாதிபதியோட சேர்க்க, சனி ராகு சேர்க்கை இருந்தால் அது விஷ வீடு, அது சாக்கடைத்தன்மை. என்னது? சாக்கடைத்தன்மை. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு இவருக்கு 11ஆம் வீடு. சாரனுடைய செயல்பாடுகள் இதே வேற மகர லக்னமா இல்லாம தன் நண்பர் லக்னமா இல்லாம ராகு லக்னத்துக்கு யோகாதிபதி எல்லாம் இருந்தா செயல்பாடுகள் சாக்கடமாக இருக்கும். அதான் பலன். சனி ராகு சேர்க்கை இருந்தால் மிக மிக மட்டமா இருக்கும். ஆனா சார் அப்படியே இருக்கு. ஏன் அப்படி இருக்குல்ல? மகர லக்னத்துக்கு ஏன் சனி ராகு சேர்க்கை அவருக்கு வேலை செய்யல? 11ஆம் இடத்துல ராகு லக்னத்துக்கு நல்லவன், அங்க வேலை காட்ட மாட்டான், அங்க சனி கெடுக்க மாட்டான். அவரோட குணத்துல கெடுதல் வராது. 10 பேர் பார்த்து கையெழுத்து கும்பர்களாக தான் இருப்பாரு. அவரோட தன்மை வந்து கெடாது, குணம் கெடாது. சார் அப்படித்தானே? இதே சனி ராகு சேர்க்கை மத்த லக்கணத்துக்கு பாருங்க. சிம்ம லக்கணத்துக்கு சனி ராகு சேர்க்கை இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம லக்கணத்துக்கு சனி ராகு சேர்ந்து லக்கணத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கெடுத்து குட்டிச்சே நின்றுடும். புரியுதுங்களா? எவ்வளவு கெடுக்கணுமோ கெடுத்து குட்டிச்சே நின்றுடும். அப்ப அதை நாம புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ராகு சஞ்சித கர்மா, கேதும் சஞ்சித கர்மா. இந்த நிழல் கிரகங்கள் வந்து நிழல் கிரகங்கள் யோகமா இருக்கிற யாருக்கு யோகமோ அந்த ராசியில் பிறந்துட்டாங்கன்னா அவை கொடுத்து வச்சவங்க. நிழல் கிரகங்கள்
அதுக்கு யோகமான ஸ்தானத்துல நின்று யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல நின்னாதான் யோகத்தை செய்யும். ரெண்டாவது, ஒரு கிரகம் செய்கின்ற பலனை தடுக்கவும் ஒரு கிரகம் செய்கின்ற கெடுதலை குறைக்கவும் ராகு கேதுக்கு அதிகாரம் உண்டு. புரியுதுங்களா? யார் இந்த கேள்வி கேட்டது? அண்ணா சாரா? ஆமாங்க. அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை, செவ்வாயோட ராகு சேர்க்கை, செவ்வாயோட கேது சேர்க்கை, இது ரெண்டுமே செவ்வாயோட கேது சேர்ந்தா அவர் அமைதியாயிருவாரு. செவ்வாயோட ராகு சேர்ந்தா அது வீரியமாயிடும். அப்போ சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் ராகு சிம்மத்தில் இருக்கிறதுலாம் சரியில்லை. அந்த ராகுக்கு ராஜயோக ஸ்தானமா இருக்கணும். அது ராகு வந்து யாருக்கு ராஜயோகம் செய்வாரோ அவங்களோட செவ்வாய் சேரும்போது பிரச்சனை இல்லை. அதுவும் லக்னத்திற்கு அப்படி சேர்ந்திருந்தாலும் நான் சொல்லக்கூடிய 1, 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. அது எந்த யோகத்தை செய்தாலும் அந்த குணம் கலந்து இருக்கும். நம்ம இதுல வந்து பலன் எடுக்க போறது இல்ல, குணத்தை தான் எடுக்க போறோம். இவருடைய குணம் எப்படி இருக்கும், இவரோட யார் ஒத்து போவாங்க. இப்ப செவ்வாறாகுக்கு செவ்வாறாகு தான் ஒத்து போகும். திரிகோணத்திலேயே செவ்வாறாகு சேர்ந்திருக்கணும். செவ்வாறாகு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு திரிகோணத்திலேயே அது செவ்வாறாகு ஒரு பெண்ணு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு. இந்த பையனுக்கு செவ்வாய் ராகும் திரிகோணத்திலேயே சேர்ந்திருக்கணும். திரிகோண இணையமாவது இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒத்து போகும். இல்லைன்னா இந்த 2, 4, 7, 8, 12 இருந்துச்சுன்னா அங்க கச்சேரி தான் இருக்கு. அந்த திசை வந்துச்சுன்னா கச்சேரி கட்டாயம் உண்டு. புரியுதாங்க சார்? நீங்க கேட்டது சின்ன கேள்வி, அதுக்கு விளக்கம் பெரிய லெவல்ல கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே சார் புரிஞ்சுதா அருணாச்சலம் சார்? புரிஞ்சுதுங்க சார். ம், சிறப்பு. ம். நீங்க கேட்டது செவ்வாய் ராகு மட்டும் தான் கேட்டீங்க, நான் சனி ராகுக்கும் சேர்ந்து கொடுத்துட்டேன். ஓகே. புரியுதுங்களா? விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்